அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜென்ராலிட்டிஸ் டாப்பிக்கில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ரைசிங். ரைசிங்னா என்ன? உயர்தல், எழுதல், இதுதான் ரைசிங். ரைசிங் சன். ஒருவருடைய நோய் தன்மை இந்த ரைசிங் நேச்சரில், உயர்தல் நேச்சரில் அதிகமாகுதலோ அல்லது குறைதலோ ஏற்படலாம். அதாவது எப்படின்னா, உட்காந்துட்டு எழுந்திரிக்கும் போது பிரச்சனை இருக்கும் சார். அதனால் உட்காந்துட்டு எழுந்திரிக்கவே முடியல சார், எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அடுத்து படுத்திருந்துட்டு எழுந்திரிக்கும் போது அந்த பிரச்சனை இருக்கும். மாடிப்படி அப்படியே மேலே ஏறி போகும்போது பிரச்சனை இருக்கும். மரம் ஏறும் பொழுது பிரச்சனை இருக்கும். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த ரைஸ் ஆகிறதுனால உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரித்தால் அதுக்கு சில மருந்துகள் இருக்குது, குறைந்தால் அதுக்கு சில மருந்துகள் இருக்குது. எங்கே இருக்குது? ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குது. அப்போ எழுந்திரிச்சு நடக்கும்போது அதிகரிக்குது அப்படின்னா அக்கோனைட், பெல்டோனா, பிரயோனியா, ரெக்ஸ்டாக்ஸ், ஆர்னிகா, லெடம், டிஜிட்டாலிட்ஸ் போன்ற மருந்துகள் அதற்கு பயன்படுகிறது. சரிங்களா? அதுவே எழுந்திரிச்சா குறையுது அப்படின்னா சில மருந்துகள் இருக்குது. அம்மோனியம் கார்போனிக்கம், ஆர்சனிக் ஆல்பம், செப்பியா போன்ற மருந்துகள் அதுக்கு பயன்படுகிறது. ஆகவே நண்பர்களே, நாம் நம்முடைய பிரச்சனைகளை மிக தெளிவாக ஹோமியோபதி மருத்துவரிடம் சொல்லும் பொழுது, சார் இது மாதிரி எழுந்திரிச்சு அப்படி இருக்குது சார், நடந்தால் அப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான மருந்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை மிக விரைவாக ஒரு நொடி பொழுதில் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்று கூறி, இதுவரைக்கும் சர்வம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.